உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் நன்றியுள்ள குணம். பிரான்ஸ் தேசத்தில் ஒரு கிறிஸ்தவன் அநேக புண்ணிய செயல்களை செய்து வாழ்ந்து வந்தாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து புண்ணிய காரியங்களை செய்து வந்தான். அவன் அந்த ஆன்மாக்கள் பேரில் தர்மங்கள் செய்து வந்ததோடு தான் இருக்கிற ஊருக்கு அருகில் மிகுதியாக கல்லறைகள் இருந்த கல்லறை தோட்டத்தை அவன் கடந்து போகும்போதும் திரும்பி வரும்போதும் மறவாமல் சிறிது நேரம் அங்கு நின்று அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட ஆத்துமங்களுக்காக ஜெபமாலை செய்து வேண்டிக் கொள்வான். ஒரு நாள் அவன் நோயிற்று படுக்கையில் விழுந்து கிடக்கையிலும் அவனுக்கு அவஸ்தை பூசல் கொடுக்க சென்ற குருவானவர் அவனுக்கு பாவ சங்கீதனமும் திவ்ய நற்கரணையும் கொடுத்து அவஸ்தை பூசல் வழியாய் அவனுக்கு ஆன்ம நிறைவை அளித்தார். அவர் திரும்பி செல்கையில் ஏதோ ஒரு குரல் அந்த குருவானவர் செவிகளில் வார்த்தைகள் தெளிவாக விழும் வண்ணம் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த கல்லறையில் இருப்பவர்களே, கல்லறையை விட்டு எழுந்திருங்கள். இந்த வழியாக போகும்போதும் வரும்போதும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் நமக்காக மறவாமல் வேண்டிக் கொண்ட மனிதன் இப்போது மரித்து விட்டான். அவனுக்கு நம்முடைய நன்றியை காண்பிக்கும் வகையில் அவனுக்காக வேண்டிக் கொள்ள ஆலயத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று அந்த குரல் வந்தது. இந்த அழைப்பினை தொடர்ந்து கல்லறைகளில் இருந்த எலும்புகளின் வேகமான அசைவின் ஒலி கேட்டது. இதைத் தொடர்ந்து அநேகர் அருகாமையில் இருந்த ஆலயத்துக்கு சென்று சற்று நேரம் ஒழுங்காகவும் அமைதியோடும் ஜெபித்தனர். ஆலயத்திற்கு சென்ற ஆன்மாக்கள் மீண்டும் கல்லறைகளுக்கு திரும்பி அதனுள் ஐக்கியமாகும் சத்தமும் கேட்டது. இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சியை கண்ட குருவானவர் தம்முடைய மடத்துக்கு திரும்பியவுடனே தாம் கொடுத்த அவஸ்தை பூசலோடு மரித்தவளின் வீட்டிலிருந்து ஒரு ஆள் வந்து இருந்தவன் ஒரு நல்ல ஆயத்தத்தோடு ஒரு புனிதரை போல் இறந்ததாக தெரிவித்தான். நீங்கள் பிறருக்கு ஏதேனும் உதவி செய்கையில் ஆண்டவரை குறித்தும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பயன்பெறும் வகையிலும் உதவுங்கள். அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு சமயம் நன்றி அறியாதவர்களாய் இருந்தாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் நிச்சயம் நன்றி மிகுந்தவர்களாய் இருப்பார்கள். அந்த ஆன்மாக்கள் உங்களுக்கு உதவியாயிருந்து உங்களுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்வார்கள். அவர்களுடைய வேண்டுதலினால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏனெனில் அந்த ஆன்மாக்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் கேட்கும் மன்றாட்டை தட்டாமல் கண்டிப்பாக ஆண்டவர் அருளுவார். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, நீங்கள் எப்போதெல்லாம் கல்லறைகளை காண நேருகிறதோ அதிலும் சிறப்பாக உங்கள் உறவினர்களின் கல்லறையை காண நேரும்போதெல்லாம் கல்லறை அருகில் நின்று அந்த வாலிப பிள்ளையை போல் ஒரு ஜெபமாலை சொல்லுவோம். ஜெபித்தால் அந்த உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு பேருதவியாக இருக்கும். பொலோரோ நகரத்தை சார்ந்த புண்ணியவதியான கத்ரீன் அம்மாள் கூறியதாவது: சில நேரங்களில் நான் வேண்டும் வேண்டுதல் எனக்கு நிறைவேற வேண்டுமென்று விருப்பப்பட்டால் அது குறித்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் வழியாகவே வேண்டிக் கொள்வேன். உடனே காரியமும் நிறைவேறும். மேலும் அவர் சொன்னதாவது: சில சமயம் நான் மோட்சத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் வழியாக கேட்ட மன்றாட்டுகள் கூட நிறைவேறாமல் போயிருக்கும். ஆனால் அதே மன்றாட்டை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் வழியாய் கேட்கும்போது ஆண்டவர் அது நிறைவேற உடனே கட்டளையிட்டு எனக்கு கருணை கோருகிறார். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் மீது அந்த புண்ணியவதி கொள்ளும் நம்பிக்கை பிரமிப்பு ஊட்டுவதாக உள்ளது. இதுவரை அந்த பெண்மணி போல் முயற்சி செய்து பார்த்ததில்லை என்றால் இனி உங்கள் வேண்டுதல்களை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் வழியாக கேட்டு பாருங்கள். நிச்சயம் பலன் கிடைக்கும். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களை எப்பொழுதும் மறவாதீர்கள். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் ஆண்டவரிடம் கேட்கும் மன்றாட்டை ஆண்டவர் கட்டாயம் தட்டாமல் கேட்பார். ஆமேன்.